தற்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக 112ஆம் சங்கத்தை நான் கவனித்து பார்க்கும் பொழுது இதில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பார்க்கும்போது எத்தனையோ காரியங்களை மனுஷனுக்கு பிரியம் வைக்கிறாங்க. சந்தோஷம் வேணும் என்று சொல்லி ஓடுறாங்க. நிலையான சந்தோஷம் எங்கே இருக்குது, உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குன்னு சொன்னால் தாவீது ராஜா சொல்கிறார், உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சின்னு சொல்கிறார். ஒரு ராஜாவுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. இன்றைக்கி நாம் எல்லாம் ஏன் இன்றைக்கி வேதம் வாசித்தீங்களான்னு கேட்டால் ஒரே வேலையாக இருக்குது பாஸ்ட்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் அது இயல்பு தான். நமக்கு அதிகமான வேலை இருக்குது. ஆனால் தாவீது முழு தேசத்துக்குமே ராஜாவாக இருந்து ஜனங்களை விசாரித்து குடும்பங்களை விசாரித்து தன்னுடைய வாழ்க்கையை கவனித்து ஆனால் அதிகமான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்ததுனால ஆண்டவர் தாவீதைக்குள் சொல்லும்போது என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தையில் அதிகமான நேரம் செலவு செய்தார். ஆகவே தான் 112ஆம் சங்கீதம் வாசித்து பார்க்குறோம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன். இன்றைக்கு அதிகமான மக்கள் உலக இன்பத்திற்காக சிற்றின்பத்திற்காக நேரம் செலவு செய்கிறாங்க. வெக்கேஷன் போவது தவறில்ல, மகிழ்ச்சி ஏற்பது தவறல்ல. ஆனால் அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்குது, எப்படிப்பட்ட சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி நாம் அறிந்து புரிந்து அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நல்லது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ரெண்டாவது, கர்த்தருக்கு பிரியமானது செய்யணும். தாவீது உயர்வதற்கு காரணம் அவர் சொன்னார், ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தார், எனக்கு பிரியமானதில் உமக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் அவருடைய வசனத்தில் பிரியமாக இருக்கிறவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த 112ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய சந்ததி பலத்திருக்கும். கர்த்தருக்கு பயப்படுறதுனால அவருக்கு பிரியமாக இருக்கிறதுனால நீதிமொழியில் வாசித்து பார்க்குறோம், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் பிரியமாக இருக்கிற மனுஷன் கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் அவன் சந்ததி, அவங்க தலைமுறைகளை பற்றி ஆசை. அவங்க சந்ததி நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். 2ஆவது தலைமுறை 3ஆம் தலைமுறை ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா 1000 தலைமுறைகளும் நன்றா இருக்க வேண்டும் தான் கர்த்தர் விரும்புகிறார். 1000 தலைமுறைகளுக்கு இறக்கம் செய்வேன்னு சொன்னார். தலைமுறைகள் முதல் தலைமுறையாக நீங்கள் இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் தலைமுறைகளை ஆஸ்வதிக்கப்படணும்னா நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்க, கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாயிருங்க. அப்படி கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அவர் செய்கிற முதலாவது ஆசீர்வாதம் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அவனுடைய வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். செம்மையானுடைய வம்சம். அன்றைக்கு நான் ஒரு வீட்டில் போயிருந்தேன். அந்த வீட்டில் போயிருந்த உடனே அந்த வீட்டில் ஒரு நல்ல அருமையான படம் போட்டிருந்தாங்க. என்ன படம்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டுக்காரருடைய அப்பா அம்மா படத்தை போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்கார அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய படத்தையும் போட்டிருந்தாங்க. அந்த 2 வம்சத்தையும் சேர்த்து கீழே அருமையான ஒரு வசனம் போட்டிருந்தாங்க, செம்மையானுடைய வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். அநேகருடைய சந்ததியை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அப்பா அம்மா கடவுளுக்கு பிரியமாக தான் நடந்தாங்க. ஆனால் அவங்க தலைமுறைகள் அவங்க காலத்தில் அவங்க தலைமுறைகள் இல்லாமல் போய்விட்டது. இந்த செய்தி கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் தலைமுறைகளும் நன்றா இருப்பதற்கு கர்த்தருக்கு பயந்துருங்க, அந்த கட்டளை பிரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மெய் காட் பிளஸ் யூ.